Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அடிக்கிற வேலை ஏசியை போட்டு குழு குழுந்துங்க ஆசைதான். ஆனா கொளுத்துற கரண்ட் பில்ல பார்த்தா அதை விட பயமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இந்த சம்மர் டைம்ல ஏசி எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணா பாதுகாப்பானதா இருக்கும், எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், இதையெல்லாம் பண்ணா கரண்ட் பில்ல கம்மி பண்ணலான்னு உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லித்தரேன். நான் சொல்ற இந்த 5 டிப்ஸை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிப் நம்பர் 1, உங்க ரூம் டெம்பரேச்சரை சரியா பிக்ஸ் பண்ணிட்டு ரிமோட் வச்சிருங்க. அடிக்கடி ஆன் ஆஃப் பண்ணாதீங்க. ஒரு சிலர் ரூமுக்குள்ள வந்தோடனே ரூம் சீக்கிரம் கூலிங் ஆகும்னு லோ டெம்பரேச்சர்ல பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பிக்ஸ் பண்றதுனால ரூம் உடனே கூலிங் ஆயிருந்தா, ஆனா அதுக்காக ஏசி ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணும். அப்படி பண்ணும் போது உங்களோட கரண்ட் காசும் கூட வரும். நீங்க ஒவ்வொரு தடவையும் 5 டிகிரி குறைக்கும் போது 40% வரை அது எக்ஸ்ட்ரா பவர் எடுத்துக்கிறோம். இது உங்க கரண்ட் பில்லுக்கும் நல்லது இல்ல, உங்க ஹெல்த்தையும் இது இன்டைரக்டா பாதிக்கும். இதுக்காக என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க மார்னிங் டைம்ல 23ல இருந்து 25 டிகிரிக்குள்ளயும், நைட் டைம்ல 25ல இருந்து 28 டிகிரிலையும் ஏசியை வச்சுக்கிறது உங்க ரூமுக்கும் நல்லது, உங்க ஹெல்த்துக்கும் நல்லது, உங்க ஏசிக்கும் நல்லது. டிப் நம்பர் 2, உங்க ரிமோட்ல நீங்க கூலிங் மோட் யூஸ் பண்ண போகும்போது ஒருபோதும் ட்ரை மோட மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சிலர் கரண்ட் பில்ல சேவ் பண்றதுக்காக ட்ரை மோட்ல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சம்மர் டைம்ல ட்ரை மோடோட கூலிங் மோட் தான் பெட்டர்னு நான் சொல்லல, நிபுணர்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கூலிங் மோட் நம்ம ரூமை ரொம்ப நேரம் கூலிங்கா மெயின்டைன் பண்ணும். ஆனா ட்ரை மோட் ஈரப்பதத்தை எப்படி குறைக்கலாம்னு மட்டும் தான் யோசிக்கும். இதனால சம்மர் டைம்ல ட்ரை மோட விட கூலிங் மோட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப். ட்ரை மோட் நம்ம சில டைம்ல சங்கடமாவும் இது உணர வைக்கும். இன்னொன்னு, ரூம் டெம்பரேச்சரையும் கூலிங் ஆக்குறத குறைக்கும். டிப் நம்பர் 3, ஃபேன் மோட நீங்க எப்பவுமே ஆட்டோ மோட்ல போட்டு வச்சுங்க. நீங்க ஆட்டோ மோட்ல போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு காத்து சரிசமமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க லெவல் பிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ற ஃபேன் யூசேஜை விட நீங்க ஆட்டோ மோட்ல போடும் போது உங்களுக்கான எலக்ட்ரிசிட்டியும் கம்மியா அது யூசேஜ் பண்ணும். சோ ஃபேன் ஆட்டோல போட்டா எலக்ட்ரிசிட்டியில பில் பேட்டாவும் குறையும். டிப் நம்பர் 4, உங்களோட ஏசியோட ஏர் ஃபில்டரை 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது கிளீன் பண்ணிருங்க. நம்ம ஏர் ஃபில்டர்ல தூசி எல்லாம் அடைச்சிருக்கிறதுனால இதோட யூசேஜ்க்கு 50% எனர்ஜியை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். சோ உங்க ஏசியோட ஏர் ஃபில்டரை கிளீன் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்க ஏசியை சர்வீஸ் பண்ணிக்கிறது உங்க ஏசிக்கு நல்லது. நான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஏசி சர்வீஸை 4 மாசத்துக்கு ஒரு முறையா மாத்திக்கிறது உங்களோட ஏசிக்கு நல்லது. டிப் நம்பர் 5, உங்களோட இபி பில்லை குறைக்கிறதுக்காக ஈஸியா ஒரு வழி சொல்லட்டுமா? நான் அதை பண்ணிட்டேன். 2 மாசத்துக்கு முன்னாடி 1200ல இருந்து 1500 ரூபாய்க்குள்ளதான் என்னோட இபி பில் வந்துட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லா ஏசி ஓடினாலும் வெறும் 1500 ரூபாய்க்குள்ள உங்க இபி பில் வரணுமா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஏசிய 24ல பிக்ஸ் பண்ணிருங்க. பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ ஒரு 30 நிமிஷமோ கழிச்சு ரூமுக்குள்ள தூங்க போங்க. நீங்க தூங்க போகும்போது உங்களோட ஏசி டெம்பரேச்சரை அகைன் 28க்கு மாத்திருங்க. நீங்க இப்படி மாத்துறதுனால அது ஸ்டாண்டர்டான கூலிங்க உங்க ரூம் ஃபுல்லா கொடுத்துனே இருக்கும். இதனால உங்களோட கரண்ட் பில்லும் சேவ் ஆகும். எல்லாத்துக்கும் மேல நீங்க நைட்டு தூங்கும் போது வெளிக்காத்து உள்ள வந்துட்டு போற மாதிரி அரைடி ஸ்கேல்ல அரை ஸ்கேலுக்கு, அதாவது ஒரு 7 சென்டிமீட்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர் அளவுக்கு உங்களோட ரூம்ல இருக்க ஜன்னல் கதவுல லேசா திறந்து வச்சுங்க. இது எலக்ட்ரிசிட்டி இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தும் ஆபத்துக்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த சம்மரை குழுன்னு ஏசியோட என்ஜாய் பண்ணுங்க. கரண்ட் பில் பத்தின கவலையே இல்லாம.